கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஏழை கைம்பெண் எல்லோரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டார் என்று ஆண்டவர் அந்த பெண்ணை பாராட்டுகின்றார். எருசலேமிலே ஆலயத்தில் 13 காணிக்கை பெட்டிகளை வைத்திருப்பார்கள். எருசலேம் தேவாலயம் என்பது மிகப்பெரிய ஒரு தேவாலயமாக இருந்திருக்க வேண்டும். ஏராளமான மக்கள் குவிந்து வந்திருக்க வேண்டும் அன்றாடம். அதுவும் குறிப்பாக விழா நாட்களிலே, முக்கியமான நாட்களிலே இன்னும் அதிகமான மக்கள் அங்கே வந்திருக்க வேண்டும். எருசலேம் தேவாலயத்திற்கு செல்கின்றவர்கள் காணிக்கை செலுத்துவதற்கும் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்குமாக, பலி செலுத்துவதற்குமாக செல்வது வழக்கம். அந்த வகையிலே காணிக்கை செலுத்துவது என்பது காணிக்கை பெட்டியிலே ஆலயத்திற்காகவும் ஆலய பணிக்காகவும் கொடுப்பது என்பதும், மற்றும் இந்த காணிக்கைகளோடு சேர்ந்து பலி ஒப்பு கொடுப்பது என்பது உயிர் வாழ்கின்ற விலங்குகளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அவைகளின் இரத்தம் என்பது அங்கே விடப்பட்டு சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தின் பலனாக பாவ கழுவாயாக அது அவர்களுக்கு அமர்ந்தது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த ஜெருசலேம் ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் இவர்கள் காணிக்கை கொடுப்பதற்கும் மற்றும் இதுபோன்று காணிக்கைகள் அளித்து கோவிலுக்கு உதவி செய்வதற்குமாக சென்றார்கள். ஏழை பணக்காரன் என்று அல்ல, எல்லோரும் காணிக்கை செலுத்துவது என்பது பழக்கம். அது ஒரு கடமையாகவே அவர்கள் நினைத்தார்கள். அவ்வாறு இந்த ஏழை கைம்பெண் என்ன செய்கின்றார்? காணிக்கை செலுத்துகின்றார். இவள் முதலிலே ஏழை, எனவே பொருள் என்பது, பணம் என்பது இவரிடம் இல்லை என்பது அங்கே உணர்த்தப்படுகிறது. இப்படி இல்லை என்ற ஒரு நிலையிலும் கூட அவர் இறைவனுக்காக செய்கின்றார். கைம்பெண் என்ற நிலையிலே அவர் கைவிடப்பட்டவர், அவர் தனியாக இருந்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே வேறு வழி இல்லை, வேறு துணை இல்லை என்ற வகையிலேயும் அவர் ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணிக்கின்றார். ஆக இந்த காணிக்கை என்பதை விட அவர் தன்னையே கொடுக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு காணிக்கையாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் போடுகின்ற பணத்தில் அல்ல, நீங்கள் செலுத்துகின்ற மனநிலையில்தான் உங்களுடைய காணிக்கை உயர்ந்ததாகவும் உன்னதமாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு ஏழை கொடுக்கின்ற காணிக்கைக்கும் பணக்காரர்கள் அளிக்கின்ற காணிக்கைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. மிகுதியான தங்களுடைய செல்வத்திலிருந்து அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆனால் இவளோ தனக்கு உள்ளதையெல்லாம் போற்றுவிட்டாள். இனிமே எனக்கு எதுவும் இல்லை என்ற நிலையிலே கடவுளை நம்பி கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணித்து எல்லாவற்றையும் அவள் போட்டுவிட்டாள். எனவே 2 காசுகள் போட்டாலும் கூட இதுதான் விலை உயர்ந்தது, இதுதான் மதிப்பு மிக்கது, இதுதான் அதிகமானது என்று ஆண்டவர் அந்த பெண்ணை பாராட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கின்றார், நாம் கொடுக்கின்ற பொருளை அல்ல. எனவே இந்த உள்ளத்தினுடைய எண்ணத்தை அவர் பார்க்கின்றார். எந்த ஒரு மனநிலையோடு நாம் இறைவனுக்கு கொடுக்கிறோம் என்பது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, காணிக்கை என்பது மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும், மன நிறைவோடு கொடுக்க வேண்டும். அழுது கொண்டும் விசனப்பட்டு கொண்டும் வேறு வழி இல்லையே என்ற ஒரு நிர்பந்தத்தின் பொழுதும் நாம் கொடுக்கின்ற பொழுது அது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்காது. அது மனிதனுடைய கண்களிலே, பார்வையிலே அது வெகுமதி பெற்றதாக இருந்தாலும் கடவுளின் கண்களுக்கு, கடவுளுடைய பார்வைக்கு அது மிக உயர்ந்ததாக எளிய ஏழை கைம்பெண் காணிக்கை இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்கு அளிப்போம், உள்ளதையெல்லாம் கொடுப்போம். ஆண்டவருடைய அருள் இந்த திருப்பலியிலே நம்மை முழுமையாக நிறைப்பதாக. ஆம்.